ஹாய் ஹலோ மக்களே, இன்னி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போனால் ஒரு நிமிஷம் க்ரியேட்டிவ் வச்சுக்கேன் மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ மைன்கிராஃப்ட் எபிசோடு 1. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம், உங்களுக்கே தெரியும். மைன் பண்ணுறோம், சர்வே பண்ணுறோம், வீடு கட்டுறோம். ஃபஸ்ட்டு வேலை அவங்க மரத்தை வெட்டினா மரத்தை விட்டு அங்கே போமா கரெக்டாக. ஓகே, குதிரை. இது குட்டியாக இருக்குது, ரைட்டு, பிரச்சனை இல்லை. குட்டியாக டேம் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக ஓடும். ஓடு 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 ஓடு. அந்த மரம் இருக்குது, அந்த மரத்தை பிடிச்சிருவோம். ஏன்டா அது ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இது நான் கூட கேவோன்னு நினச்சிட்டேன். கேவு தான், ஆனால் இது ஆரம்பம். ஓகே, இப்போ நம்ம என்னடா அது மரம் தோண்டு 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 தண்டு ஸ்பீட் மோஷனில் விட்டுருக்கேன் பாருங்க. இல்லை பார்க்க முடியாது, பேசுவோம். இந்த மரம் கொஞ்ச நேரத்தில் காலி ஆயிரும். நம்ம அடுத்த மரத்துக்கு போகிறது முன்னாடி கிராஃப்ட் பண்ணிடும். இல்லை, இடத்த தேடணும். எந்த இடத்த தேடலாம்? இந்த இடம் கரெக்டாக இல்லை, இது ஃப்ளாட்டாக இல்லை, இது செட் ஆகாது. என்ன நல்ல இடமே செட் ஆக மாட்டேங்குது. இந்த கேவ் பக்கத்துலேயே அப்போமா இது என்னடாது? ஓகேவா? ஏய் லாவா இருக்கு, சூப்பர். ஆனால் தண்ணி தான் வேணுமே. ஓகே, லாவா இருக்கு. இது கருப்பாக தென்பட்ட மாதிரி இருக்கு. எட்டி பாரு. கோல். ரைட்டு, கோல். இது என்னன்னு தெரில, ஏதோ கீழே இருக்கு. தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. என்னடா அது? கட்டையா? குச்சி? என்னடா நம்ம உட்ருந்து செஞ்சால் ஒரு எப்படி வருது? இந்த கிளை. ஓகே, புரியுது, அண்டர்ஸ்டாண்ட். உடச்ச நிறையா கிடைக்கிது. இங்கே ஒரு உட் இருக்குது. பார்த்துட்டோம், பார்த்தீங்களா? எடுத்தாச்சு, ரைட்டு. ஏன்னா அது கேவா? இல்லை, சும்மா உட் இருக்குதே. எங்கனுக்குள்ளே போடலாம்? இங்கேயே போட்டுருமா அவசாமா? சரி, இங்கேயே போட்டுறோம். உட்டு கலெக்ட் பண்ண ஒரு ஆப்பிள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ரைட்டு, உட்டை கலெக்ட் பண்ணு. இது 40 செய்யலாமா? ஓகே, இல்லை வேணாம், லிமிட்டடாக தெரிஞ்சுக்குவோம். பண்ண லிமிட்டட். ஓகே பண்ணியாச்சு. அப்போ ஆச்சாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? சரி, ஸ்வாடு செய்வோம் ஒன்று. அப்புறம் இது ஒன்று சவல் கிராஃப்ட் இது எல்லாம். ஓகே, பேர் தெரிய மாட்டேங்குது, மூச்சு வாங்குது. இப்போ தான் வெளியே போயிட்டு இருந்தேன்னா, சரி எடிட்டிங் முடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு, அதனால் மூச்சு வாங்குது, பேச முடியல. ஓகே, இப்போ இடத்த தேடணுமே. இடம் அதை வச்சுக்கலாம். ஓகே, அங்கே மரம் இருக்க கண்ணில் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதை விட்டு ஃபஸ்ட்டு ஆடை ஃபுல்லாக முடிச்சு விட்ருவோம். பெட்டு தயாரிக்கணும்ல. எங்கே? என்னடா அது? கேவா அங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் குதிப்போமா நம்ம? குதிரா கை ஃபுல்லாக என்ன ஒன்றால்? ரைட், இதாண்ணா. இந்த அங்கே 2 ஆடு இருக்குது. 2 ஆடை முடிச்சிட்டோம்னா பெட்டு செஞ்சிடலாம். முடிச்சாச்சு. இந்த ஆடையை முடிச்சிட்டோமா? ஓடிவே நல்லா கீழே விழுந்துட்டு வண்டியிலே போட. ஏன்னா இப்போ நான் வாய்ஸ் ஓவர் அடுத்து தான் கொடுக்குறேன். அடுத்த வாட்டி நான் லைவாகவே வாய்ஸும் கேமிங் விளாண்டு காமிக்கிறேன். இப்போ இங்கிட்டு அந்த மரத்தை காணா மரம் உடஞ்சிருச்சு. ரைட்டு, இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு பெட்டு செஞ்சுக்குவோம். இல்லை வைக்க முடியல, அதுக்கு பெட்டு செஞ்சாச்சு. பெட்டு இங்கே போடுவோமா? அப்புறம் போட்டுக்குவோம். இப்போ எல்லா கேவில் போய்ட்டோம். நான் இப்போ கேவில் போய் பார்க்க போனேன். இன்னும் எல்லா கேவும் பார்த்து எதுவும் சரி பண்ணல. அப்புறம் கடைசியாக பாருங்களேன், ஒரு கேவ் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேவ் முன்னாடி பார்த்தோம்ல, அந்த கேவ். இப்போ இந்த கேவில் போயிட்டு மைன் பண்ண போகிறோம். மரம் உள்ளே போவோம். இது சாப்பிட எடுத்து அங்கே கோளுக்கு நேரம் தோண்டோம். இது வந்துருச்சு. காபிள் ஸ்டோன் தேவைப்படும். தோண்டு அடுத்த எபிசோடில் வீடு கட்ட போகிறோம், கட்டிடுவோம். இப்போ இது தோண்டுமா இல்லாட்டம் தோண்டியாச்சு. கோல். ஆமாம், மாதிரி கோல்.
அங்கனக்குள்ள தான் பார்த்தேன் எனக்குள்ள இருக்குது. அது நல்லது. தோண்டு 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 அடுத்து அங்கிட்டு மேலே இது என்னன்னு தெரியல. சரி தோண்டுவோம். காப்பர்னு நினைக்கிறேன். தோண்ட முடியல. இது வேறு ஏதாவது செஞ்சுட்டு தோண்டுவோம். இப்போ காப்பரை தோண்டுறோம். சரி காப்பர் கோயிலுக்கு என்ன ஆயிடுச்சு. இப்போ மேலே ஏறணும். எப்படி ஏறணும் தெரில. இப்போ கோல் எடுத்துட்டேன். இப்போ மேலே எப்படி ஏறணும் தெரில. நானும் என்ன பண்ணேன்னு தெரில. அப்புறம் சவல் எடுத்தேன். சவல் எடுத்து சக்குன்னு தோண்டிட்டேன். ஒளி விட்ட தெரியுது. இப்போ இது எடுத்து வச்சு இப்போ மேலே போமா அது வச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்குது ஆனால் இந்த மேலே ஒத்துட்டப்பா இங்கே வச்சுருந்தேன். தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பெட்டு போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ அங்கனக்குள்ள தூரத்தில் மரம் தெரியுது. அதை தோண்ட போகிறோம். அது தோண்டோம்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க டைம். சரி இது தோன்ற தெரியும். எதாவது செய்ய முடியுமா? இல்லை அதை செஞ்சுட்டுவோமா? கத்தி ஸ்குவாடு இதெல்லாம் அந்த இதில் செஞ்சிடுவேன். கத்தி ஸ்குவாடு இன்னொன்று எதுவும் நினச்சேன் மேலே வச்சு. சரி இது எதுவும் ஒன்று இந்த குதிரைக்கு மாற்றுறது செய்ய முடியுமா? பார்த்தேன் செய்ய முடியல. ஓகே ரைட். அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம எல்லாத்தையும் பார்த்தேன் ஒன்றும் சரி பண்ணல. அப்புறமேட்டு ஸ்குவாடு செய்யலாம்னு நினச்சேன். செய்யலை போல் ஆயிட்டு. ஓகே இப்போ என்ன பண்ணேன். க்ரீப்பர் வந்தியான். க்ரீப்பர் வந்து ஒரே இது பண்ணி விட்டியான். என்ன பண்ணேன் ஓடிக்கிட்டே இருந்து என்கிட்ட நான் ஒருத்தன் உள்ள வந்துட்டு க்ரீப்பரும் பின்னாடி என்கிட்ட வந்துட்டியாமாலும் எனக்கு சரியாக தெரியலை. சரி போயிட்டானே. இப்போ கிராபிள் ஸ்டோனும் சரி கிராபிளில் இருக்க காப்பரும் என்னமோ சொல்லலாம். சரி மேலே போவேன்னு திறந்தேன். திறந்துட்டு திரும்ப நான் க்ரீப்பர் மேலே நினைக்கிறேன். கவனிக்கலை. நான் அப்புறமேட்டு இது போட்டு காமிக்கிறேன். அடிச்சிட்டான். இடிச்சிட்டாச்சு. ரைட்டு ஓகே முடிஞ்சுன்ட்டு இங்கே தோண்டி மேலே ஏறிடலான்னு தோண்டிக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு ஒரு வழியாக ஆனாச்சு. இப்போ உள்ளேருந்து என்ன இருக்குது இப்படி பார்ப்போம். ஓகே இப்போ இன்னொரு எந்த சைடு இறங்கிக்கலாம். பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து இப்போ எங்கிட்டு போவோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ஏன்னா நான் முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால இனிமேல் அப்படி இல்லை. வீடியோ எடுக்கலே வாய்ஸ் ஓவர் தரேன். டேர்ன் பண்ண பார்த்தேன். டேர்ன் பண்ண மாட்டேன்னுச்சு. பின்னாடி பார்த்தா க்ரீப்பர் அள்ளு விட்டுருச்சு. க்ரீப்பர் மண்டே வரையான் நின்ட்டு ஓடனே விடிச்சிட்டான். குதிரையை சாவச்சிட்டான். அப்போ பாருங்க செத்துருச்சு. மன வருத்தமாக போச்சு. க்ரீப்பர் அதனால் எப்படியாச்சும் முடிக்கணும்னு ஒரு இதில் இருந்தேன். அப்புறமேட்டு சரி ஓகே க்ரீப்பரை முடிச்சுப்போம். அப்புறமேட்டுன்னு உள்ளே போனேன். உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு. உள்ளே போயிட்டு ஏறுறதுக்கு வேணும்ல. உள்ளே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்குன்ட்டு போனேன். எட்டி பார்த்துன்னு ஒரு சரியாக மறந்தேன். வந்துட்டான் அடிச்சு அதை அடிச்சுட்டு ஓடனே ஓடுறா கைக்குள்ள அப்படின்னு ஓடு நான் ஓட மாட்டேன். இது வேறு அதை ஏன் முன்னாடி ஏறி வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இது வேறு ஏற முடியல. உடஞ்சி ஏறுறா அப்படின்னு இதுவும் ஏற முடியல. ஐயோ இறங்குற அவசரத்தில் இறங்கிட்டு ஏற முடியலையே அப்படின்னு வந்துட்டேன். பின்னாடியே ஃபாலோ பண்ணி அப்புறமேட்டு டக்குன்னு இது ஏதோ பேர் அந்த மாதிரி வச்சு போட்டு விட்டேன். அவன் இங்கே எரிய ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வசதியாக போச்சு. நான் டக்குன்னு அதை அடிச்சிட்டேன். ஸ்குவாட் வச்சு முடிஞ்சோடனே சரி இருக்கா எடுக்கலான்ட்டு கீழே இறங்குனேன். ரவலில் போட்டு அப்புறம் எடுக்கக்குள்ளே இங்கே இறங்கலாம் போனேன். அப்புறம் உட்காந்து இருந்தேனோ சரி ஆகிட்டு ஒரு ஜம்பை போட்டு போயிட்டு ஏறி கிடுக்கிடுங்க இருந்தாச்சு. இப்போ நான் ஏற முடியல. அப்புறமேட்டு ஆமாம் இங்கிட்டு போயிடணும். டக்குன்னு பயந்துட்டு கீழே அப்படியே பார்த்தேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியலையே. தூக்க போகணும். ஒன்று நான் உடச்சி கீழே இறங்கினேன். இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணேன்
இன்னொரு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில், அதாவது முடிஞ்ச அளவு நான் அடுத்த வீடியோவில் இல்லை இன்னும் கொஞ்சம் வீடியோவில் என்ன பண்ணுறேன், என் ஃபேஸை காட்டி நான் வீடியோ போடுறேன். ஓகே, ஏன்னா நான் ஃபேஸை காட்டாமல் வீடியோ போட்டால் மைண்ட் டல்லாக போகுது. அதனால் ஃபேஸ் ரியாக்ஷனோட சொல்லலான் இருக்கேன். வாங்க மேலே ஏறலாம். கன்ஃபார்ம் அடுத்த வீடியோவில் எடுக்கையில் நான் வாய்ஸ் பேசிக்கிட்டே தான் எடுப்பேன். வாய்ஸ் ஓவர்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. இப்போ நான் பேசுகிற மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று மியூசிக் முடிஞ்ச அளவு எடிட் பண்ணி போடுறேன், பாருங்கள். போக போக நல்லா வந்துடும். அடுத்து கீழே இறங்கியாச்சு. இப்போ என்ன பண்ண வரான்? மைனிங். இந்த இதுதான் கலர் கண்ணை ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு, எடுத்துட்டேன். என்னானே தெரில, இது என்னான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்துச்சு, நான் பார்க்க மறந்துட்டேன். சரி, ஓகே. நிறையா கிடைக்குது. ஓஹோ, சூப்பர். என்னடா அது போயிட்டேக்கு? உள்ளே இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. மைண்ட் பண்ணு. அடுத்த வீடியோவில் நம்ம வீடியோ கட்ட போகிறோம். இன்னொன்று சொல்லணுங்க, அது கடிச்சு சொல்கிறேன். வாங்க போகலாம், கீழே படிக்கட்டு மேலே உடச்சி போகலாம். இப்போ ஒரு மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணி உள்ள ஓடு. அந்தாச்சு. இதுதான் எனக்கு எப்படி போகுதில்ல, அப்படியே சைட்லேயே கூடி ஓட்டேன். அப்புறம் இது எப்படா போகிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, இது என்னடா ஸ்டோன்னு பார்த்தேன். நியூ ஏதோ போட்டுருந்துச்சு. நம்மளுக்கு அதெல்லாம் அவ்வளோவா சொல்ல வேணாம் அப்படின்னு விட்டேன். இப்போ ஒன்றுன்னா பிளாக் போட்டுக்கிட்டே இன்னொன்று சொல்லணாச்சு. என் ஃப்ரெண்டும் கேமிங் சேனல் இப்போ சொல்லக்கூடாது, ஏன்னா நானே இன்னும் போகல. அதுக்குள்ளே என்னடா ஃப்ரெண்டு ப்ரொமோட் பண்ணுறியான்னு வேணா. அதாவது என் ஃப்ரெண்டும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அது பேர் என்னென்னா, இருங்க ஃபஸ்ட்டு இந்த இது ஸ்பீட் மோஷன் அனுப்புமா பாருங்க. ஸ்பீட் மோட்டை பார்த்தாச்சு, ரைட்டு. இப்போ என்னடா பூவாக இருக்குது. சரி, அந்த டாபிக் வரேன். இந்த இதில் நான் வீடை காணாந்து தேடிக்கிட்டு இருப்பேன். அப்புறமேட்டு ஒரு வழியாக வீடை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இப்போ என்னன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஒய்டிஜி கேமிங்னு வச்சுருக்கான். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வந்து ஆரம்பித்தாச்சு, 4-5 வீடியோ போட்டாச்சு. இன்னும் 4-5 ஸ்டெப்ஸ்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு காமிக்கும். அதை நானே அவனுக்கு பண்ணி கொடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியலையே. என்ன பண்ணேன்? செஸ்ட்டில் வச்சுட்டு நான் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டேன். சேஃப்டிக்கு வேணும்ல, அதனால தான். இப்போ நான் எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்றேன், அவ்வளோதான். என்னத்தை மயிரா வச்சுட்டான். வைக்கிற வீடியோ ஸ்பீட் பண்ணிவிடுவோமா? ஒரு வழியாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ நைட் ஆகுது, தூங்கலாம். தூங்குக்கு முன்னாடி என்ன பண்ணேன், அது அவனை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆமாம், அவன் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து விடிஞ்சிருச்சு. இப்போ அவனில் போய்ட்டு நான் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். கோல் கறி ஓகே எடுத்தாச்சு. இப்போ என்ன ட்ரிக்குன்னா, இந்த கோல் இங்கே இருக்கு கோல். சரி, கோல் வச்சுட்டு டக்குன்னு எடுத்தணும். ஒரு கோலுக்கு 7 கறி வந்துடுது. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நீங்களே பொறுத்திருந்து பாருங்களேன். இப்போ ஸ்பீட் மோஷன் போடலாமா? சாரி கைஸ், ஸ்பீட் மோஷன் போடலாமாச்சு. ஆனால் அதுக்கு உள்ளே நிறையாவே பண்ணி வச்சுட்டேன். அது பாருங்கள். இப்போ இந்த கறி வந்துக்கிட்டு 7 கறி வந்துடும். அதுதான் இங்கே ஆச்சரியமே. அது எனக்கு தான் நியூவாக தெரியுதா, இல்லை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. சரி, அது போகட்டும். இப்போ 3 நாள் நம்ம கடந்துட்டோம், பெருமிதம். ஏன்னா நான் கிரியேட்டிவ்லேயே என்ன சொல்கிறது, கிரியேட்டிவ்லேயே கட்டி இப்போ அதெல்லாம் பண்ணது. சர்வேவில் வரையில் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. 3 நாள் உயிர் வலிக்கு. 3 நாளில் உங்களுக்கு ஒரு ஃபன்னியான நியூஸ் சொல்லவா? நான் முன்னாடி, அதாவது இந்த கலங்கள் தண்ணி இருக்கும், பழைய மைன்கிராஃப்ட் விளாண்டவங்க தெரியும். அந்த கலங்கள் தண்ணியில் நான் கூட என்ன நினச்சி, சரி இந்த கலங்கள் தண்ணி நியூ தண்ணிக்கு போயிடக்கூடாதுன்ட்டு ஸோ ஒரு லாங்க டேப்பி அப்படின்னு கலங்கள் தான் ஆயிடும். எப்படி நான் பார்த்தா அந்த ஜாம்பிஸ் வந்து உள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ அதாவது ஒரு அணையே கட்டியிருப்பேன் அப்படி. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதை விடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃப்யூச்சர் இஸ் ஃப்யூச்சர். இப்போ என்னென்னா, இப்போ டார்ச் செய்ய போகிறேன். அதுக்கு தான் குச்சி ரெடி பண்ணி டார்ச் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, டார்ச் 6 செஞ்சேன்னு நினைக்கிறேன். 8 செஞ்சேன். இப்போ நான் என்ன பண்ணேன், டார்ச் எடுத்து இந்த சீல்டில் வைக்க முடியுமா? வைக்க முடியல. என்னடா அது, மண்டை பிச்சுக்குச்சு.
ஏன்னா எல்லாம் வைப்பாங்க லெஃப்ட் ஹேண்டில், எனக்கு மட்டும் வைக்க முடியலன்னு பார்த்தேன். என்னன்னு சரியாக தெரியல, தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் 2 இதை போட்டு அப்படியே எல்லாம் சரி வச்சுட்டாச்சு. ஃப்யூச்சரில் அந்த கீழே இருக்க கேவ்ஸ் எல்லாம் அடைக்கணும். அடைச்சி எனக்குள்ளே வீடு பெரிய வீடாக கட்டணும். இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணேன் எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன பண்ணேன், என்ன பண்ணலாம்? அங்கனக்குள்ளே ஒரு தூரத்தில் ஒரு மரம் தெரியுதா, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு தான் ஓடி 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 படிக்கிட்டு இருந்தேன். அந்த மரம் கண்ணில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஏதோ அந்த வில்லேஜஸ் மாதிரி இன்னொருத்த அட்டாக் இல்லை பண்ணியால, அவன் வீடு மாதிரி இருந்துச்சு. இன்னும் அது இப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். இன்னும் நடுவில் குழி, குழி தானே அப்படி குதிக்கலான்னு பார்த்தேன், கீழே அடிப்படல. இந்த மரம் கண்ணில் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சா, முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிச்சு அப்படியே பொறுமையாக உட்காந்து வெட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஸ்பீட் மோஷனில் போட்டுடலாமா? ஸ்பீட் மோஷன்லாம் முடிஞ்சு. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம இடத்துக்கு போகலாம். ஆனால் அதையும் கெடுத்துட முடியும். ஐயோ எனக்கு இது அதாவது ஓவர் வாய்ஸ், அதாவது விளாண்டுட்டு வாய்ஸ் கொடுக்குறது எனக்கு சரி பண்ணல. இனிமேல் நான் விளாண்டுக்கிட்டே வாய்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஃபேஸ் ரியாக்ஷனோட விளாட போகிறோம். அது வந்து எப்படியும் ஒரு கொஞ்சம் நாள் இல்லை, ஒரு கொஞ்சம் மாதமே ஆகும். அது எப்படியாச்சும் நான் போட்டுடுறேன். ஏன்னா இன்னொரு ஃபோனில் கேமரா சரியில்லை. இந்த ஃபோனில் விளாடணும், இன்னொரு ஃபோனில் எடுக்கலாம். ட்ரைபேட்லாம் இருக்குது, அது பெரிய கதை. ட்ரைபேட் வாங்கினது விளாக்ஸ் சேனல் போடலான்ட்டு ட்ரைபேட்லாம் வாங்கி அன்பாக்சிங்லாம் போட்டு என் பேரில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது இதுன்னு போட்டு பார்த்தா வியூஸே போல் சப்ஸ்கிரைபர் வரல. எல்லாம் சொந்தக்காரங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தான். என்னான்னு பார்த்தா தான் தெரியுது, என் பேர்லேயும் எக்கச்சக்க ஊருப்பட்ட பேர் வச்சுருக்காங்க. என் பேர் கலை, இதில் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று இப்போ இது காமிக்கிறேல, நான் இன்ட்ரோட முடிக்கலான்னு நினச்சேன், பட் சம்பவமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது இத்துடன் உங்களை இந்த விடைபெறுகிறது அரசு கேம் பிளே. தேங்க்யூ. இது சரியான சம்பவம் இருந்துச்சு பாருங்கள். இதுக்கடுத்து சரியான சம்பவம் இருந்துச்சு. அடுத்த சொல்கிறேன்.